இந்த நாளிலும் ஆண்டுடைய நாமத்திற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வருக வருக என்று நாங்கள் இந்த யூடியூப் சேனல் வழியாக ஃபேஸ்புக்கின் வழியாக உங்களை சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களில் அதிக கனமழை பெய்ததுனால நம்முடைய சபையை சுற்றிலுமாக தண்ணீர் அதிகமாக இருப்பதினாலும் யாரும் வர முடியாத சூழ்நிலை இருப்பதனாலும் வீடுகளில் இருந்து நீங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் நம்புகிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை நீங்கள் தொடர்ந்து இந்த ஆராதனையை பார்க்கும்படியாகவும் எங்களோடு சேர்ந்து நீங்களும் ஆண்டவரை ஆராதிக்க செய்யும்படியாகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய பெத்தேல் ஐபிஎல் ஜெபக்கூட்டத்தின் சார்பாக எல்லாரையும் நாங்கள் வாழ்த்துக்கிறோம். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கும்படியாக உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம். சர்வ வல்லமை உள்ள கர்த்தாவே, வானாதி வானங்கொள்ளாத ஆண்டவரே, இந்த நாளிலே கூட அதன் பிள்ளையாகி நாங்கள் உடைய சமூகத்திலே வந்து இந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை ஆராதனை செய்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த மாபெரும் கிருபைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையான காரியங்களை இன்றைக்கு ஆண்டவர் நீர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய கரம் எங்கள் மேல் இருப்பதாக. இதை பார்த்து கொண்டு எல்லாரையும் ஆசீர்வதியும். தேவன் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு பாடலை பாடுவோம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நேரையா, ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல் என்று சொல்லி பிள்ளைகள் பாடுவார்கள். நம்மளால் சேர்ந்து இந்த பாடலை தெரிந்த பாடலாம் சேர்ந்து பாடி நாம் தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்த போறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய நாமம் இந்த காலைவெளியில் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கைகளில் உள்ள வேதாகமத்தை நாம் திறந்து சங்கீதத்தின் புஸ்தகம் 67ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 67ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரசன்னா முன்பு வந்து வாசிக்கும்படியாக உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீத புஸ்தகம் 67ஆம் அதிகாரம் பிரசன்னா வாசிக்கும் போது மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். சங்கீதம் 67. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயத்தீர்த்து பூமியிலுள்ள ஜாதிகளை நடத்தி ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடே மகிழ்ச்சி. தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பூமி பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனை எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 7ஆம் வசனத்தை மீண்டுமாக நாம் வாசிப்போம். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். அல்லேலூயா. தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை அப்படின்னா ஒவ்வொரு மக்களை, அவரை நம்புகிற, அவரை ஆராதிக்கிற, அவரை நேசிக்கிற, ஆண்டவர் இயேசுவே என்று கூப்பிடுகிற ஒவ்வொரு மக்களையும் அவர் ஆசீர்வதிப்பதாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த காலவேளையிலே சில நிமிடங்கள் நாம் தேவனுக்கு மகிமை செலுத்த போகிறோம். இருக்கிற இடத்திலிருந்து கண்களை மூடி நீங்கள் இந்த காலையில எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதனை செய்வதற்காக, ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க எல்லாரும் சில நிமிடங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக, எல்லா தயவுக்காக நம்ம எல்லாரும் இயேசுநாதா உம்முடைய நாமம் வாழ்க என்று சொல்லி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இயேசுநாதா, கடந்த 11 மாதங்களாக நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்தினார். இந்த 12ஆம் மாதத்திலேயும் அவருடைய கரம், அவருடைய கிருபை, அவருடைய பிரசன்னம், அவருடைய அபிஷேக வல்லமை நம்மோடு இருக்கிறபடினால், கர்த்தராகிய தேவன் நமக்கு நல்ல காரியங்களை அவர் செய்கிறபடினால் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமம் எத்தனை ஆச்சரியம் என்று சொல்லி எல்லாரும் இருக்கிற இடங்களே எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவை நம்ம ஆராதனை செய்வோம். அவருடைய நாமத்தை வாழ்த்துவோம். அவர் நாமத்தை புகழ்வோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். வல்லமை நிறைந்த, மகிமை நிறைந்த, மாறாத, கம்பீரமான, ஆசீர்வதிக்கிற, அரவணைக்கிற, நன்மை செய்கிற ராஜாவாகிய இயேசு இந்த காலவேளை மத்தியிலே வந்து ஆண்டவர் உதவி செய்வதற்காக நாங்கள் நம்மை உயர்த்துகிறோம். ஓ ஹல்லேலூயா. இயேசுநாதரே மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா மனுஷரையும் பிரகாசிக்கிற ஒளியா இருக்கிற தெய்வம்
எங்கள் மத்தியிலே கர்த்தர் வந்திருக்கிறபடியினால் நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. சொல்லுவோமா? இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னொரு முறை சொல்லுங்க. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. ஹல்லேலூயா. சங்கீதம் 42 அதிகாரத்திலே 5ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தை ரட்சிப்பை நிமித்தம் நான் இன்னும் துதிப்பேன். அதே 42ஆம் அதிகாரம் 11 சொல்லுகிறது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். 43ஆம் அதிகாரம் 5 சொல்லுகிறது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், சூறாவளி காட்சிகள், வெள்ளங்கள், சேதங்கள், எப்படிப்பட்ட ஆபத்துகள் வந்தாலும், என்னதான் கொரோனா போன்ற வைரஸான ஆபத்துகள் தேசங்களில் வந்தாலும், இங்கே பக்தர் சொல்லுகிறார், நான் இன்னும் துதிப்பேன். தேவ பிள்ளையே, என்னதான் வந்தாலும் நான் இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு சொல்லுகிறான், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், அவர் என்னை அந்நாள் வரைக்கும் காக்க வல்லவராய் இருக்கிறார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. யோபு 5ஆம் அதிகாரம் 9 சொல்கிறது, ஆராய்ந்த முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. சொல்லுமெல்ல சொல்லுமா? இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. மீண்டும் சொல்லுங்க, கையில உயர்த்தி, இன்னும் துதிப்பே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. மீண்டும் சொல்லுங்க, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை, இன்னும் உம்மை ஆராதிப்பே. ஓ அமே, ஹல்லேலூயா. வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும்,
இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், சொல்லி இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கை யாவும் இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் எந்த கல்லறையின் கல்லை புரட்டடிவீர், என்னை மறுபடியும் உயிர் பெறச் செய்வீர். ஹல்லேலூயா. லாசருவின் அந்த சரித்திரம் முடிந்து போனது என்ற நிலை வந்த போது, எல்லாமே முடிந்து போனது என்று நினைத்த பொழுது ஆண்டவர் வந்து கல்லறையை புரட்டுங்கள், ஆண்டவர் வந்து லாசருவை மாவளை என்று சொன்னார். ஹல்லேலூயா. அந்த ஒரே வார்த்தையிலே மரித்து போன லாசரு உயிரோடு எழுந்தான். நம்பிக்கை இழந்த மனிதன், எல்லாமே முடிந்திருந்த மனிதன், அவன் திரும்ப அவன் உயிரோடு எழ ஆரம்பித்தான். காரணம் என்ன? இயேசு வரும்பொழுது வாழ்க்கையிலே ஆண்டவர் இழந்து போனவைகள் பிடித்தவர்களை மீண்டும் துவங்குவார். நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், சொல்லுவோமா? நம்பிக்கையாவும் இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்த கல்லறையும் கல்லை புரட்டிடுவி, என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வி, எந்த கல்லறையும் கல்லை புரட்டிடுவி, என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வி. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், உம்மை ஆராதிப்பேன். நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும், கண்ணீரை படுக்கையாக மாற்றினாலும், என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவீர். நான் இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் தந்திடுவேன். தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும், கண்ணீரை படுக்கையாய் மாற்றினாலும், தனிமையின் எண்ணங்கள் தாலும், கண்ணீரை படுக்கையாய் மாற்றினாலும், என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவீர். நான் இழந்ததையும் இரட்டிப்பாய் தந்திடுவீர். என்னை அரவணைத்து கட்டி எழுப்புவீர். நான் இழந்ததையும் இரட்டிப்பாய் தந்திடுவீர். ஓ ஹல்லேலூயா. இன்னும்
போற்றுவேன். நல்லவர் வல்லவர், நல்லவர் வல்லவர், சர்வ வல்லவர். நல்லவர் வல்லவர், சர்வ வல்லவர். நல்லவர் நல்லவர் வல்லவர், எஸ் சர்வ வல்லவர். நன்றி. நல்லவர் வல்லவர், சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. சொல்லுங்க, இன்னும் துதிப்பே, ஆண்டவரே, இன்னும் போற்றுவே, ஆராதிப்பே, ஞானியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் மயக்கத்தை சூழ்ந்தாலும் மீண்டும் எழுப்புவீர், வேலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் சுகமாக்கிடுவீர். விசுவாசத்தோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். நீங்க பாடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு தேவனுடைய அபிஷேக வல்லமை, ஒரு விடுவிக்கிற வல்லமை, ஒரு அற்புதத்தின் வல்லமை, குணமளிக்கிற வல்லமை உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், சொல்லுங்காமே, வியாதியின் வேதனை, மரணத்தின் பயம், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும் மீண்டும் எழுப்பிடுவி, வேலன் கொடுத்திடுவி, உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவி, மீண்டும் எழுப்பி வேலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்குவீர், குணமாக்குவீர். நல்லவர் வல்லவர், நல்லவர் வல்லவர், சர்வ வல்லவர். நல்லவர் வல்லவர், சர்வ வல்லவர். நன்றி அப்பா. நல்லவர் வல்லவர், சர்வ வல்லவர். இயேசுவே நல்லவர் வல்லவர், சர்வ வல்லவர். நல்லவர் வல்லவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர் வல்லவர், சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் உம்மை, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. சொல்லுவோம், எல்லாம் சொல்லுவோமா? இன்னும் துதிப்பே. ஆண்டவரே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே,
சொல்லுங்க, நல்லவர், 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 வல்லவர், சர்வல்லவர், 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 நல்லவர், வல்லவர், சர்வல்லவர், வல்லவர், 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 கதறிகாந்தரவா, வல்லவர், வல்லவர், சர்வவல்லவர், இயேசுவே. ஆண்டவரே, நல்லவர், வல்லவர், நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா. ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை உயர்த்துகிறோம். நன்றி, 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 நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். புயலின் மத்தியில் ஆண்டவர் என் நம்பிக்கையாய் இருக்கிறீர். எழும்பி வரும் புயல்களிலே நீரே என் கண்மலை. பொங்கி வரும் மலைகளிலே மேலே உன் பாதத்தின் சுவடுகளை சொல்லி பாடி ஆண்டவர் நோக்கி பார்த்து நாம் தேவனுக்கு மகிமை செலுத்த போறோம். எல்லாரும் சேர்த்து பாட போறோம். இந்த பாடலை கற்றுக்கொள்வோம். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். புயலின் மத்தியில் ஆண்டவரே என் நம்பிக்கை. இயேசுவே என் நம்பிக்கை. ஹல்லேலூயாவே. புயலின் மத்தியில் நீ நின்றிடு என்றீர். நீரே சத்துவம், என் நம்பிக்கை நீரே. புயலின் மத்தியில் நீ நின்றிடு என்றீரே, நீரே சத்துவம், நம்பிக்கை நீரே, என் நம்பிக்கை நீரே. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர். இன்றும் என் அருகில் என் கூடவே வந்தீர். கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர். இன்றும் என் அருகில் என் கூடவே வந்தீர். வரும் காலங்களிலும் நீர் இருப்பீர். எழும்பி வரும் புயல்களிலே நீரே எங்கள் கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மேலே அலைகள் மேலே வானத்தின் சுவடுகளே, உம் பாதத்தின் சுவடுகளே எழும்பி வரும் புயல்களிலே நீரே என் நம்பிக்கை. நீரே எங்கள் கண்மலை. மலை பொங்கி வரும் அலைகள் மேலே நன்றியப்பா. உம் பாதத்தின் சுவடுகளே. வியாதியின் மத்தியில் எழும்பிடு என்றே யெகோவா ராபா, என் சுகம் நீராடிரே. வியாதியின் மத்தியிலே எழும்பு. எஸ்ஐயா 60ஆம் அதிகாரம் கொடுக்கிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பு. வியாதியின் மத்தியில் நீ எழுந்திடு என்றீரே. யெகோவா ராபா, என் சுகம் நீராடிரே. என் சுகம் நீரானீரே. வியாதியின் மத்தியில் நீ எழுந்திடு என்றீரே. யெகோவா ராபா, என் சுகம் நீரானீரே. கடந்த நாட்களில் என்னுடன் இருந்தீர். என்னுடனே இருந்தீர். இன்றும் என் அருகில் கூடவே
வந்தீர். கூடவே வந்தீர். வரும் காலங்களில் நீர் இருப்பீர். கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர். இயேசுவே, இன்றும் என் அருகில் என் கூடவே வந்தீர். வருங்காலங்களிலும் நீர் இருப்பீர். எழுப்பி வரும் புயல்களிலே இயேசுவே நம்பிக்கை அப்பா. கண்மலை பொங்கி வரும் அலைகளிலே உப்பாதத்தின் சுவடுகளே எழுப்பி வரும் அலைகள் மேலே எழுப்பி வரும் புயல்களிலே நீரே என் கண்மலை. நீரே எந்தன் கண்மலை பொங்கி வரும் அலைகள் மேலே பொங்கி வரும் உன் பாதத்தின் சுவடுகளே. அலைகளிலே உம் பாதத்தின் சுவடுகளே எழுப்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் அலைகளிலே உம் பாதத்தின் சுவடுகளே. எழுப்பி வரும் அலைகள் எழுப்பி வரும். Yes, Lord. புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை அப்பா. நீரே எந்தன் கண்மலை பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே எழுப்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை பொங்கி வரும் அப்பா. அலைகள் மேலே ஆண்டவரே, உம் பாதத்தின் சுவடுகளே வியாதியே தலையை வியாதியே உன் தலை குனிந்ததே என் மேல் உன் ஆள்கை முடிந்ததே. மேலே உன் நாளுகை என் முடிந்ததே இறக்கக்கூடிய எது என்னை ஏவி ஆயுதங்கள் கூடிய எதுவும் வாய்க்காதே. ஆயுதங்கள் எதுவும் வாய்க்காதே என்று சொல்லும். வியாதியே வியாதியே உன் தலை குனிந்ததே மேலே உன் நாளுகை முடிந்ததே என் எதிர்க்கக்கூடியது எது என்னை எதிர்க்கக்கூடிய ஏது ஆயுதங்கள் எதுவும் வாய்க்காதே எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை பொங்கி வரும் அலைகள் மேலே ஆண்டவரே, உம் பாதத்தின் சுவடுகளே எழும்பி வரும் புயல்களிலே ஆண்டவரே, நீரே எந்தன் கண்மலை பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே எழுப்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை பொங்கி வரும் அலைகளிலே
பாதத்தின் சுவடுகளே சுரகமா எழுப்பி வரும் புயல்களிலே நீரே என் கண்மலை, நீரே என் கண்மலை பொங்கி வரும் அலைகள் மேலே பொங்கி வரும் அலைகளே உம் பாதத்தின் ஆண்டவரே, தேவ பிள்ளை எழுப்பி வருகிற அலைகள், எழுப்பி வருகிற புயல்கள், வாழ்க்கை ஏற்படுகிற அலைகள் புயல்கள் என்றால் உங்களுடைய பிரச்சனைகள், தோல்விகள், வாழ்க்கை ஏற்படுகிற முன்னேற்றத்தின் தடைகள், செய்ய வேண்டியதை செய்ய முடியாமல் தவித்து இருக்கிற வாழ்க்கை இருக்கிற தடைகள், புயல்கள், போராட்டங்கள், இயேசு சொல்லுவார், காற்றையும் கடலை பார்த்து இறையாதே நில் என்று ஆண்டவர் வாழ்க்கையை இன்றைக்கு உங்களுக்கு எதிராய் வருகிற புயலை இயேசு அதட்டுவார். பெரிய வெற்றியை உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுப்பார். அந்த இறைவன் இயேசு மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உமக்கு மகிமை 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 மகிமை. அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த சமூகத்தில் வந்து சில நிமிடங்கள் உம்மை ஆராதனை செய்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த மகா பெரிய பாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டுடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வேலையும் தேவ கரம் இருப்பதாக, தேவ மகிமை இருக்கட்டும். அப்பா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தயவு செய்து நீங்கள் இருக்கிற இடங்களிலே நீங்கள் அமர்ந்து கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அவனுடைய நாமம் இந்த காலவேளையிலே மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் நாம் ஏற்கனவே நம்முடைய சபையில சொன்னது போல இந்த டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரையில் நம்முடைய சபையில் தொடர்ச்சியான உபவாச ஜெபங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மழை காலத்திலே தண்ணீர் அதிகமா சபையை சுற்றிலும் இருப்பதனாலும் ஒருவேளை நீங்கள் வர முடியாமல் சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் உங்கள் வீடுகளிலே நீங்கள் தயவு செய்து நாங்கள் கொடுத்திருக்கிற ஜெப குறிப்புகளை வைத்து நீங்கள் ஜெபிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து 21 நாட்கள் டிசம்பர் 1லிருந்து 21ஆம் தேதி வரை நாம் நீங்கள் ஒவ்வொருவரும் எங்களோடு இணைந்து ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு கட்டாயமாய் அவர் பதில் தருவார் என்பதை நான் நம்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா நம்முடைய ஜெபம் ஒருபோதும் வீணா போகாது, ஜெபம் தோற்று போகாது. ஜெபத்திலே ஒரு வெற்றியை நம்முடைய ஆண்டவர் கொடுப்பார் என்பதிலே நான் நம்பிக்கையா இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்களும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய நாமம் காலையிலே மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் நாங்கள் தொடர்ந்து 2 வாரங்களாக ஜெபத்தை குறித்ததான 21 நாள் ஜெபம் என்பதனாலும் மற்றும் ஜெபத்தினால் அநேக நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். ஜெபத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த ஜெபத்தை குறித்ததான காரியங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இதன் தொடர்ச்சியாக மீண்டுமாக இன்றைக்கும் நாம் பார்ப்போம். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 65ஆம் அதிகாரம்
சங்கீதம் 65ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் மையமாக வைத்து நாம் பார்த்து வருகிறோம். சங்கீதம் 65ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று அதன் தலைப்பிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதிலே ஜெபத்தை நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்கிற காரியங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஜெபிக்கின்ற பொழுது அற்புதங்களை ஆண்டவர் கொண்டு வருவார் என்பதாக பார்த்தோம். ஜெபிக்கிற பொழுது அற்புத வல்லமை தருவார் என்பதாக பார்த்தோம். மூன்றாவதாக ஜெபிக்கும் பொழுது நம் தேவனுடைய சாயலை நமக்கு தருகிறார், நம்மை உருவாக்க என்று பார்த்தோம். நான்காவதாக ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். ஐந்தாவதாக ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் அதிகாரத்தை தருகிறார் என்று சொல்லி நம் வேதத்திலே நாம் பார்த்தோம். மட்டுமல்ல, ஜெபிக்கும் பொழுது வானங்கள் திறக்கிறது, பூட்டப்படுகிறது என்று எலியாவின் ஜெபத்தை குறித்ததான கடந்த வாரங்களிலே நாம் பார்த்தோம். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்ததாக ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய கண்களை ஆண்டவர் திறப்பார் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக ஜெபிக்கும் பொழுது தேவனோடு நம்மை இணைக்கிறது. ஜெபம் நமக்கும் தேவனுக்கும் ஒரு இணைப்பை உண்டு பண்ணுகிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை. தொடர்ச்சியாக நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கும்படியாக இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு கூட தொடர்ச்சியாக ஜெபம் தேவனுடைய சத்தத்தை கேட்க உதவுகிறது என்று நாம் பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் தேவனுடைய சத்தத்தை கேட்க உதவுகிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் அதிலே 10ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காளம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவானுக்கு ஆண்டவர் பத்மு தீவிலே இருக்கும் பொழுது யோவானை கர்த்தர் அழைத்து தம்முடைய சம்பவிக்க போகிற காரியங்களை யோவானுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அதான் யோவான் சுவிசேஷத்திலே நாம் வெளிப்படுத்தின யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் அதை பார்க்க முடியும். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நாம் வாசிக்கிறோம், ஆவிக்குள்ளாக கர்த்தர் மாற்றுகிறார், வெளிப்பாடுகளை ஆண்டவர் தருகிறார், தேவனுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்க பண்ணுகிறார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ யோவான் ஒரு தேவனுடைய மனுஷனாக இருந்தபடியினால், ஒரு அப்போஸ்தலனாக இருந்தபடியினால், தேவனுடைய அந்த சத்தத்தை கேட்கும்படியாக தேவன் சொல்லுகிற காரியங்களை ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. நம்முடைய இந்த வேதாகமத்திலே வெளிப்படுத்தின விசேஷத்துல இனி நடக்க போகிற சம்பவங்கள், ஆண்டவர் யாருக்கும் தெரிவிக்காத ஒன்றை யோவானுக்கு ஆண்டவர் தெரிவித்தார். அல்லேலூயா. யோவானுக்கு ஆண்டவர் தெரிவித்து, இனி இதுவரைக்கும் இந்த அப்போஸ்தலர்கள் பார்த்ததை, கண்ணால் கண்டதையும் கேட்டதையும் அவர்கள் ஆண்டவர் செய்ததையும் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் வித்தியாசமான முறையிலே யோவான் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி இனி நடக்க போகிற சம்பவங்களை, இனி செய்ய போகிற காரியங்களை இதுவரை நாம் கண்டிருக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் இனி நடக்க போகிற காரியங்களையும் ஆண்டவருடைய தெளிவான திட்டங்களையும்
பரலோக ராஜ்யத்துடைய பொக்கிஷங்களையும் ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவ மக்களே, நாம் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் தரிசனங்களை நமக்கு ஆண்டவர் தருவார். ஆண்டவர் வெளிப்பாடுகளை நமக்கு ஆண்டவர் தருவார். அது மட்டுமல்ல, தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய மக்களாக, தேவனுடைய சத்தத்தை கேட்டு அந்த தேவ சத்தத்திலே நம்மை மாற்றிக்கொள்ளும்படியாக அந்த கிருபைகளை நமக்கு ஆண்டவர் தருவார். கையை உயர்த்தி ஆமென் சொல்ல போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சத்தத்தை கேட்க முடியும். ஆண்டவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறினவுடனே ஒரு சத்தம் உண்டாகிறது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டுடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். தேவனுடைய தாசர்கள் எல்லாம், நமக்கு முன் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் தேவனுடைய சத்தத்தை அவங்க கேட்டாங்க. ஆண்டவர் பிரதேசியமாய் தன்னை வெளிப்படுத்தினார். மோசே கத்தரைக்கிறார், தன்னை சத்தத்தை அவன் கேட்கிறான். ஆண்டவரே நீ யார்? சொல்றாரு, நான் இருக்கின்றவராகவே இருக்கிறேன். அல்லேலூயா. தேவ சத்தத்தை அவன் கேட்கிறான். அப்போ தேவ சத்தத்தை கேட்கிற ஒரு தேவ பிள்ளைகளாக இன்றைக்கு ஆண்டவர் நம்மை மாற்றுவார். ஆமென். சாமுவேலை கத்த கூப்பிடுறார். சாமுவேலே. ஒண்ணுமே அவனுக்கு புரியல. அவனே ஒரு சின்ன பையன். ஒரு சாமுவேலை வாசிக்கிறோம். ஒரு சின்ன ஆலயத்திலே வளர்ந்த ஒரு சின்ன பையன் தான். ஏலிக்கு ஒரு சத்தம் கேட்கப்படல சத்தம். ஆனால் சாமுவேலை கத்த கூப்பிடுறாரு. கூப்பிட்டுனா ஒண்ணுமே புரியல. யாரு கூப்பிடுறான்னு புரியல. அப்போ போய் சொல்றான் ஏழு இடத்துல, ஐயா என்னை கூப்பிடுறாங்க. கடைசியா அவர் சொல்றாரு, ஒருவேளை கத்தர் கூப்பிட்டுருப்பாரு, நீ சொல்லும் அடியன் கேட்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லி அனுப்புகிறார். அப்போ தேவனுடைய சத்தத்தை தீர்க்கதரிசியாகிய அந்த சாமுவேலோடு கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அப்ப காரணம் என்ன? ஒரு தேவனோடு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவார். மட்டுமல்ல, நடக்க போகிற காரியங்களை ஆண்டவர் சொல்லுவார். அல்லேலூயா. சொல்றாரு, சாமுவேலே சவுலை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு போ, அவன் அபிஷேகம் பண்ணு. அவர் சொல்ற தாவீதை அபிஷேகம் பண்ணு. இப்போ தேவனுடைய சத்தத்தை கேட்டு 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 அந்த தேவ மனுஷர்கள், அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அவன் வளர ஆரம்பித்தான், செயல்பட ஆரம்பித்தான், தேவ சத்தத்தை அவன் கேட்க ஆரம்பித்தான். அதே போலதான் தேவ பிள்ளையே, ஒவ்வொரு தேவ மக்களும் தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக. அல்லேலூயா. தேவ சத்தம் கேட்க வேண்டுமா? தேவனோட பேச வேண்டுமா? நீங்க ஜெபம் பண்ணுகிற பொழுது தேவ சத்தத்தை கேட்பீர்கள். அல்லேலூயா. தேவ சத்தத்தை கேட்பீங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலமாக தேவ சத்தத்தை, தேவனுடைய வார்த்தையை நம்முடைய மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். 40 நாள் மோசே அவன் தேவ சமூகத்தை காத்திருக்கிறான். தேவ சத்தத்தை கேட்டு 10 கற்பனை 10 கட்டளை அவன் எழுதுகிறான். தேவன் எழுத 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 தேவன் அவன் சொல்ல சொல்ல நம்முடைய வார்த்தையை கேட்டு 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 மக்களுக்கு அவன் தெரிவிக்கிறான். அல்லேலூயா. ஜனங்கள் எகிப்தை விட்டு போகும்போது ஒவ்வொரு இடத்திலேயும் அவங்க நின்று நின்று போகும்பொழுதெல்லாம் கேட்கிற, ஆண்டவரை நாம் போகலாமா, நிக்கலாமா? அப்ப தேவன் சொல்ற போ என்று சொல்கிறார், நின்று சொல்கிறார். அப்ப தேவன் சத்தத்தை கேட்கிறான். தேவன் சத்தத்தை கேட்டு 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 ஜனங்களுக்கு வெளிப்படுத்துற போது ஜனங்கள் புறப்படுறாங்க. ஜனங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கிறது. தடைகள் வரும்பொழுதெல்லாம் தேவ சத்தம் கேட்கிற, ஆண்டவரே தடை வருது என்ன பண்ணும்? தேவன் சொல்றாரு, மோசே அதை செய்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தேவ ஜெபிக்கிற பொழுது தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக நமக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்ல போறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ சத்தங்களை கேட்க வேண்டுமா? தேவ வார்த்தைகளை கேட்க வேண்டுமா? நீங்களும் இந்த 20 நாட்கள் தேவ சமூகத்தை ஜெபிக்கும் பொழுது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபத்திற்கு நேரத்தை ஒதுக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கர்த்தர் பேசுவார். வேதத்தின் மூலமாக கர்த்தர் பேசுவார். வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் பேசுவார். தேவ மக்களுடைய கர்த்தர் பேசுவார். ஆண்டோடு நம்ம பேசி ஆண்டவர் நம்ம தேற்றி
நமக்கு அடுத்த எல்லைக்குள்ளாக கர்த்தர் கொண்டு போவார். கையில உயர்த்தி ஆமென் சொல்ல போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை ஒரு மிகப்பெரிய கூட்டங்கள் நடந்து கொண்டிருந்தது. சென்னை பேர்னா கடற்கரை நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகிற ஒரு பெரிய கூட்டம். அந்த பெரிய கூட்டத்திலே, அந்த கூட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிற சமயத்திலே அந்த தேவ மனிதர் அவரை பண்ணாரு, பேர் சொல்லி அவர் அழைக்கிறார். எப்படின்னா, தற்கொலைக்கு நேராய் போய் கொண்டிருக்கிற ஒரு அன்புக்குரிய ஒரு தாயின் தகப்பை நான் பார்க்கிறேன். நீங்கள் தற்கொலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இயேசு உங்களை அழைக்கிறார் என்று இந்த பெரிய கூட்டங்களிலே தேவனுடைய வார்த்தை கொடுக்கும் பொழுது இந்த வார்த்தையை அவர் சொல்றார் தேவ மனிதர். அந்த நேரத்தில் அந்த கடற்கரையில கணவனும் மனைவியுமாக 2 பேர் வயதானவர்கள், அவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, பிள்ளைங்க கைவிட்டதுனால, சொத்துகள் எல்லாம் பிள்ளைங்க எடுத்ததுனால, அவங்களை அனாதை போல விட்டதுனால 2 பேரும் செத்து போகாம என்று சொல்லி மெரினா கடற்கரையிலே அவர்கள் தண்ணீர்ல விழுந்தலாம், கடல்ல விழுந்தலாம் சொல்லி போய் கொண்டிருக்கிறாங்க. இந்த கூட்டத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது, இயேசுக்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது. அவங்க தற்கொலை பண்ண போயிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது தேவமனிதன் கூப்பிடுறாரு, அன்பு தாயின் தகப்பனே, உங்களை இயேசு அழைக்கிறார். அவங்க போயிட்டு இருக்கிறவங்க அந்த அந்த ஆடியோட சத்தத்தை அவங்க கேட்கிறாங்க. நம்மளை கூப்பிடுறாரா? 2 பேர் பேசிக்கிறாங்க. யாராவது இருக்குங்க, நம்ம போகலாம் வாங்கன்னு சொல்றாங்க. மீண்டும் சொல்றாரு, உங்களை தான் கர்த்தர் அழைக்கிறார் என்று கூப்பிட்ட பொழுது அவங்க ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. மேடைக்கு வாருன்னு சொன்ன பொழுது மேடைக்கு வந்து என்ன பண்றாங்க, கதறி அழுகுறாங்க. ஐயா, நான் இன்னும் சற்று ஒரு 5-10 நிமிஷம் செல்லுமானால் 2 பேரும் மரித்து போயிருப்போம். ஆனால் நீங்கள் பேசின உங்கள் மூலமாய் கர்த்தர் பேசினார், இயேசு பேசினார். இன்றைக்கு இயேசு எங்களை வாழ வைப்பார், வாழ வைக்க போகிறார் என்று சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, சந்தோஷமா அவங்க தற்கொலை செய்யாமல் சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பி போனாங்க. தேவ பிள்ளையே, தேவனுடைய சத்தத்தை ஒரு மனுஷன் கேட்கும் பொழுது அந்த தற்கொலை எண்ணம் மாறுகிறது. தேவ சத்தம் கேட்கும் பொழுது வாழ்க்கை எண்ணங்கள் மாறுகிறது. தேவ சத்தம் கேட்கும் பொழுது உங்க வாழ்க்கை இருக்கிற பிரச்சனையை, குழப்பத்திலிருந்து ஒரு முடிவை நம்முடைய ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள், உங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள், சூழ்நிலைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், தோல்விகள், பலவிதமான இன்னல்கள், இக்கட்டுகள் நீங்கள் சூழ்ந்திருக்கலாம். இன்றைக்கு உணவுக்கே வழியில்லாம இருந்திருக்கலாம், அல்லது நாளைக்கு நான் செய்ய வேண்டிய இந்த பணத்தை கொடுக்க வேண்டுமே என்று நீங்க புலம்பி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், தேவ சத்தம் உங்கள் நோக்கி வருகிறது. தேவ சத்தத்தை கேட்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார். உங்களுடைய பிரச்சனை கத்தரை மாற்றுவார், கடன் பணத்தை கத்தரை மாற்றுவார். உங்க வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போய் இருக்கலாம். இன்றைக்கு தேவன் சொல்றாரு, நீ எழுப்பு என்று சொல்லுகிறார். எலியா என்ற ஒரு மனுஷன், அவன் சூரச் செடியிலே அவன் கிடக்கிறான். என்னை விடு ஆண்டவரே, நான் சாகர ஆண்டவரே சொல்லி கிடக்கிறான். அப்ப தேவன் சொல்றார், எலியாவே எழுந்திரு, அவன் நல்ல அப்பவும் அதிக உணவை கொடுத்து எழுந்திரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அப்போ தேவன் அவன் எல்லாத்தையும் அவன் என்ன பண்றான், சூரஜ் செடிக்குள்ள பயந்து போய் கிடக்கிறான். வார்த்தை வருது, ஏசு சொல்றாரு, எழும்பு, நீ எழுந்திரு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அந்த பலத்தோட அவன் புறப்பட்டு போகிறான். ஒருவேளை அந்த வார்த்தை வரலன்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவனுடைய சத்தம் வரும் பொழுது நீங்க சாதாரண இருக்க முடியாது. ஒரு சிங்கத்தை போல ஒரு தைரியத்தை, ஒரு பிளரை நம்முடைய ஆண்டவர் நமக்கு தருவார். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவ சத்தத்தை கேட்கும்படியாக நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அடுத்ததாக ஜெபிக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய தேசங்களிலே ஒரு மாற்றங்களை, ஒரு எழுப்புதலை நம்முடைய ஆண்டவர் தருவார். இதை நாம சொல்ல போறீங்க. எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல நாம் வாசிப்போமானால், எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல நாம் வாசிப்போம். அது அதிகாரம் முழுசு நீங்க படிச்சு நல்லா இருக்கும். நான் படிக்க இப்போ நமக்கு நேரம் அங்க இல்லை. ஆனா நீங்க அதுல பாத்தீங்கன்னா மிக ஒரு ஆச்சரியமான சம்பவங்களை நாம் அதிலே பார்க்க முடியும். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம்
வாசிக்கலாம். 9:1. ராஜாவின் வார்த்தையின்படியும் அவருடைய கட்டளையின்படியும் செய்யப்படுவதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதி யூதரின் பகையினர்கள் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்கள். அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்ல போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அடுத்ததாக ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் தேசங்களிலே, நம்முடைய இடங்களிலே, நம்முடைய குடும்பங்களிலே ஒரு மாற்றங்களை உண்டு பண்ணுவார். எஸ்தர் புத்தகத்தில் நம்ம எல்லாம் பல முறை படிச்சிருக்கிறோம். அந்த ஜனங்கள் எல்லாரும் அழிக்க வேண்டும், யூத ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று மொர்தெகாய் அந்த ஆகாஸ்வர் மூலமாக அவன் என்ன பண்றான்? திட்டம் தீட்டுறான். அல்லேலூயா. எப்படி ஆகிலும் அந்த ஆமான் திட்டம் தீட்டுறான். அதுக்கு ஆகாஸ்வர் ராஜாவை என்ன பண்றான்? ராஜாவை பயன்படுத்துறான். ஆமான் எப்படியாவது யூதனை அழிக்கணும். யூதனை அழிச்சோம்னு சொன்னா அதுல எஸ்தரும் அடங்குவாங்க, மொர்தெகாயும் அடங்குவாங்க, தேசமெல்லாம் அழிஞ்சு போயிடும் என்று சொல்லி ஆமான் திட்டம் போடுறான். ஆனால் நாம இங்கே வாசிக்கிறோம், ஆனால் அந்த திட்டங்களுக்கு பிறகு தேவ சமூகத்திலே ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க, தேவ சமூகத்திலே மன்றாட ஆரம்பிக்கிறாங்க, எல்லா ஜனங்களும் தேவ நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எஸ்தர் சொல்றாங்க, நான் செத்தாலும் சாகிறேன், ராஜாவிடத்தில் நான் சட்டத்தை மீறி பிரவேசிப்பேன். அவங்க அந்த வார்த்தையை சொன்ன பொழுது, ஜனங்கள் ஜெபித்த பொழுது, அந்த தேவ மனுஷனாகிய அந்த மொர்தெகாயும் ஜெபிக்கிற பொழுது வேதத்திலே வாசிக்கிறோம், காரியம் மாறுதலாய் முடிந்தது. எந்த யூத மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்று ஆமான் திட்டம் போட்டானோ, எந்த மொர்தெகாய் எந்த எஸ்தரை அழிக்க வேண்டும் என்று ஆமான் திட்டம் போட்டானோ, திட்டம் போட்ட மனிதன் அழிந்து போனான தவிர தேவ மக்களை, தேவ பிள்ளைகளை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஜெபிக்கிறவனை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஜெபிக்கிறவனுக்கு ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்தார், ஜெபிக்கிறவனுக்கு வெற்றியத்தை கொடுத்தார். எந்த யூத மார்க்கம் அழியும் என்று சட்டம் போடப்பட்டதோ, எந்த யூத மார்க்கம் தேதியில் இந்த மாதத்தில் அழியும் சொல்லப்பட்டதோ, அதே மாதத்தில் யூதருக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டானது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு எழுப்புதல், மிகப்பெரிய எழுப்புதல். அப்போ ஜெபத்திற்கு காரியங்களை ஆண்டவர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். அதன் மூலமாக ஒரு எழுப்புதலை உண்டாக்குவார். இன்றைக்கு உங்கள் காரியம், இதை பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே உங்கள் காரியம் ஏதோ நீங்க நடக்காம இருந்திருக்கலாம், காரியம் மாறாம இருந்திருக்கலாம், அல்லது எப்படி ஆகுமே நினைச்சிருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சட்டங்களை மாற்றுகிறவர். தேவ மக்களுக்கு எதிராக ஏற்பட்ட சட்டங்கள், அதனால பயந்து போயிருக்கலாம். ஆனா ஒன்றே ஒன்று, முழங்காலை முடக்கி ஜெபிக்கும் போது கர்த்தர் சட்டங்களை மாற்றுகிறவர். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சட்டங்களை யார் போட்டாலும் சட்டங்களை மாற்றி தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர், தேவ மக்களை கர்த்தர் பாதுகாக்கிறவர். கைகளை உயர்த்தி நாமே சொல்ல போறோம். அல்லேலூயா. ஜெபிக்கிற பொழுது காரியம் மாறுதலாய் முடியும். ஜெபத்துக்கு முன்பு காரியம் வாய்க்காமல் இருக்கலாம், ஜெபத்துக்கு முன்பு காரியம் நடக்காமல் இருக்கலாம், ஜெபத்துக்கு முன்பு தோல்வியை காணப்பட்டிருக்கலாம், ஜெபத்துக்கு முன்பாக பலவீனமா இருந்திருக்கலாம். ஆனால் ஜெபம் பண்ண பிறகு காரியங்கள் தலைகீழாய் மாறும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அப்படி செய்ய அவர் போதுமான தேவனா இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக நாம் வாசிக்கிறோம், ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தும்.
நம்ம ஜெபம் பண்ணினா தேவனுடைய குணாதிசயம், தேவனுடைய குணங்களை நாம் வெளிப்படுத்த முடியும். அல்லேலூயா. தேவனுடைய குணங்கள், தேவனை யோசிக்கிறது போல, தேவன் சிந்திக்கிறது போல, தேவனுடைய அந்த அன்பை போல தேவனுடைய குணங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக வாசிக்கிறோம். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதிலே 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். அல்லேலூயா. இது தேவனுடைய சர்டிபிகேட் சொல்றார். மோசே பார்த்து சொல்றார். ரெண்டுல வாசிக்கிறோம். கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினா, அந்த ஒன்றிலே மாத்திரம்னா எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மீரியாவும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரியின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். அல்லேலூயா. ஒரு தேவ மனுஷனுக்கு, ஒரு தேவ பிள்ளைக்கு ஏற்படுகிற அவமானத்தை ஆண்டவர் பார்க்க மாட்டார். ஒரு தேவ மனுஷனுக்கு, ஒரு தேவ பிள்ளைக்கு, ஒரு ஜெபிக்கிற தேவ பிள்ளைக்கு ஏற்படுகிற வேதனைகளை ஆண்டவர் பார்க்க மாட்டார். அவர் அதுக்கு பதிலை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே மோசேயுடைய சகோதரியா இருந்தாலும் கூட, மோசேயுடைய சகோதரனா இருந்தாலும் கூட கர்த்தர் அதை பார்க்கல. அவர் சொல்றாரு 3ல, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனா இருந்தான். ஆனா நம்ம முன்னாடி பார்த்தோம்னா மோசே அப்படி இருந்தானா? மோசே அந்த ஊரை விட்டு போனதுக்கு காரணமே ஒருத்தன் அடிச்சு போட்டு என்ன பண்றான், கொலை பண்ணிட்டு தான் போறான். ரொம்ப கோபக்காரன் தான் இருந்திருக்கிறான். எகிப்துல அவ்வளவு கோபக்காரன் தான் மோசே இருந்திருக்கிறான். அவ்வளவு கோபக்காரன் தான். ஏன்னா சாந்தாம இருந்தா கொலை பண்ணிருக்க முடியாது. ஆனா மோசே அவ்வளவு கோபக்காரன் தான். அந்த எகிப்து விட்டு போனதுக்கு இன்னொருத்தனை அவன் சண்டை போடுறாங்க. 2 பேரும் மோசே கேட்கிறாரு. மோசே அவன் பேச ஆரம்பிக்கிறான். அவ மோசே அவன் என்ன பண்ணார், அவனை கொலை பண்ணிட்டு தான் என்ன பண்றாரு, கிளம்பி அந்த எகிப்துக்கு போயிடுறாரு. உண்மைக்காக வழக்காடுகிற ஒரு மனுஷனா இருந்தான். அதனால அங்க ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு மூர்க்க குணம் உள்ள, ஒரு மோசமான, ஒரு கோபம் நிறைந்த மனுஷன் தான் மோசே. சகல வித்தகரையும் கத்தவன் அரமனையிலே. ஆனால் அப்படிப்பட்ட மோசேக்கு தேவன் சொல்றாரு, அவன் சாந்த குணம் உள்ளவன். என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அவனுடைய கோபத்தை எல்லாம் கத்து என்ன பண்ணாரு, மாத்த. ஆண்டவன் தரிசித்த பொழுது, தன்னை கர்த்தர் வெளிப்படுத்தின பொழுது, தன்னை யார் என்று தன்னை வெளிப்படுத்தின பொழுது, அவனுடைய பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய வார்த்தைகள், பழைய பேச்சுகள், பழைய யோசனைகள், பழைய கோபங்கள் எல்லாத்தையும் புதைச்சு போட்டுட்டு ஆண்டவரே போல தேவனுடைய சித்தத்தை செய்கிற மனிதனாக மோசே புறப்பட்டு சொல்றாரு, மோசே சாந்த குணம் உள்ளவன். கையை வைத்து ஆமே சொல்ல போறோம். அல்லேலூயா. முன்ன கோபம் பட்டிருந்தான், உண்மைதான். ஆனால் நான் அவனை அழைத்த பிறகு அவனை நான் மாற்றி இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஜெபிக்கிற ஒரு மனிதனாக, ஆண்டவரோடு இருக்கிற மனிதனாக, கர்த்தர் அழைத்த மனிதனாக இருக்குமானால் சாந்த குணங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொண்டு வருவார். அதான் நம்ம பார்க்கிறோம். ஜெபிக்கிற பொழுது தேவனுடைய குணங்களை வெளிப்படுத்துகிற, தேவனுடைய குணம் என்றால் என்ன? அன்பு நிறைந்த ஒரு குணம்.
தேவனுடைய சாயல் நம்ம நிறைய பார்த்தோம். நம்முடைய சாயல், நம்முடைய ரூபம், தேவனுடைய சாயல் அன்பு நிறைந்த, இரக்கம் நிறைந்த ஒரு சாயல். அப்போ சாந்த குணமுள்ளவர் என்று இங்க ஆண்டவரே மோசேக்கு என்ன பண்றாரு? சரிவரை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஜெபிக்கிற மனிதனாக இருக்கும் பொழுது அந்த சாந்த குணத்தை நமக்கு ஆண்டவர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மட்டுமல்ல, ஆசீர்வாதம் சொன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 28, 29 நாம் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 28, 29 வாசிக்கலாம். நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்று சொன்னார். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷனுக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிகிறதே அவசியமாய் இருக்கிறது. தேவனுடைய குணாதிசயம் என்பது என்ன? தேவனுக்கு கீழ்ப்படிவது. எல்லாரும் சொல்ல முடியாது. அப்ப யாரு ஜெபிக்கிறார்களோ, யாரு தேவனுக்குள்ளாக இருக்கிறாங்களோ, யாரு தேவனோட வாழ்றாங்களோ, அவங்க சொல்லுவாங்க, மனுஷனுக்கு கீழ்ப்படியிலப்பா, தேவனை கீழ்ப்படியும். அதான் தேவனுடைய குணாதிசயம். அல்லேலூயா. என்ன சொல்றாங்கன்னா, மனுஷனுக்கு அவங்க சொல்றாங்க, நீங்க சுவிசேஷம் அறிவிக்க கூடாது, அது செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. சட்டங்களை போடுறாங்க, ஏதோ பண்றாங்க, மிரட்டுறாங்க. ஆனா அவங்க அதை பார்க்கல. நான் உனக்கு கீழ்ப்படியிலப்பா, தேவனை கீழ்ப்படிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில எப்படிப்பட்ட தடைகள் நமக்கு சுவிசேஷத்துக்கு வந்தாலும் நம் தேவனுடைய குணாதிசயம் என்னவென்றால், நாம் இன்னும் நாம் வாசிக்கிறோம் மத்திய சுவிசேஷம் 28 கடைசியில வாசிக்கிறோம், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி, புறப்பட்டு போய் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணுங்க, தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்க. அதான் தேவனுடைய கட்டளை, தேவனுடைய சத்தியம், தேவனுடைய சாயல். தான் தேவனுடைய சாயல் எப்படி கிடைக்கும்னா, தேவனுடைய குணாதிசயம் எப்படி வரும்னா, ஜெபிக்கிற போது அவருடைய கட்டளைகளை நம்ம நிறைவேற்றுவோம். இங்க நிறைவேற்றுறாங்க பாருங்க. மனுஷனுக்கு கீழ்ப்படிதை பார்க்கிலும் நான் தேவனை கீழ்ப்படிவேன். அல்லேலூயா. அதான் தேவனுடைய குணாதிசயம், தேவனுடைய சாயல். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 7ஆம் அதிகாரத்துல நான் வாசிப்போம் சொன்னா, 7ஆம் அதிகாரம் 58, 59 வாசிக்கலாம். அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அல்லேலூயா. அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமதாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அல்லேலூயா. தேவனுடைய குணாதிசயம் என்னவென்றால், நம்ம பார்க்கறோம்னு சொன்னா, ஸ்தேவானை என்ன பண்றாங்க, எல்லாம் கல்லெறிந்து கொல்லணும்னு சொல்றாங்க சுவிசேஷ நிமித்தமாக. ஆனா ஸ்தேவானோ அவங்கள சொல்றான், முழங்காலுப்படி, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும். தேவனுடைய குணாதிசயமாக தான் நம்மை துன்புறுத்துற மனிதனை கூட மன்னிக்கிறது தான் தேவனுடைய குணாதிசயம். அல்லேலூயா. இயேசுதான் சொல்றாரு பாருங்க, பிதாவே இவர்களை மன்னியும். யார சொல்றாரு? தன்னை துன்புறுத்தினவன், அடிச்சவன், தன்னை பேசினவன், காரி துப்புனவன், அவன் ஆண்டவரை இதெல்லாம் பேசினான். நீ கடவுளை இறங்கி வா, எதாவது பேசுறான், பேசுறான், கேலி கிண்டல் பண்றான். வஸ்திரங்களை என்ன பண்றான்? வஸ்திரங்களை என்ன பண்றான்? அவன் வஸ்திரம் கழட்டி அவமானப்படுத்துறான்.
சாட்டையால் அடிக்கிறாங்க, கேவலப்படுத்துறாங்க, தலையில முகமூடி வச்சு கேவலப்படுத்துறாங்க. இவ்வளவும் ஆண்டவர் அனுபவித்த பிறகு சொல்றாரு, பிதாவே இவருடைய மன்னியும். தேவனுடைய குணம் என்னவென்றால் மன்னிக்கிற ஒரு சுபாவம். அல்லேலூயா. இதை ஸ்தேவான் அறிந்திருந்தார். அப்போஸ்தலனாகிய தேவ மனுஷன் அறிந்திருந்தார். அந்த குணம் அப்படியே வருது பாருங்க. தேவனுடைய குணம் அப்படியே வருதுன்னா ஸ்தேவான கல்லெறிஞ்சு கொள்றாங்க. அப்ப ஸ்தேவன் என்ன பண்ணிருக்கலாம்? ஏதாவது பேசியிருக்கலாம், இல்ல ஓடி இருக்கலாம், இல்ல அடிச்சவங்களை ஏதாவது அவன் பண்ணிருக்கலாம். ஆனா முழங்காடு படிக்கிட்டு, ஆண்டவரே இந்த பாவத்தை இவர் மேல் சுமத்தாதீர் தான் தேவனுடைய குணாதிசயம். அல்லேலூயா. அப்ப இது யாருக்கு வரும் அப்படின்னா, தேவனோடு இருக்கிற, நடக்கிற, செபிக்கிற, ஆண்டவரை நம்பி இருக்கிற ஒரு மனிதனுக்கு தான் இந்த தேவனுடைய சுபாவங்கள் காணப்பட ஆரம்பிக்கும். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29, 30 நாம் வாசிப்போம்னு சொன்னா, மத்தேயு சுவிசேஷத்துல 11ஆம் அதிகாரம், தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், 11ஆம் அதிகாரம் 29, 30 வாசிக்கலாம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். சொல்றா பாருங்க, சொல்றாரு நான் சாந்தமும். அதுக்கு 28 பாத்தீங்கன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மக்கள் இயேசு அழைக்கிறார். பலவிதமான வருத்தம், பலவிதமான சோதனை, பலவிதமான கண்ணீர், பலவிதமான பிரச்சனை. ஆனா இயேசு எல்லாரையும் அழைக்கிறார், வாங்க சொல்லிட்டு சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்வுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்ப கற்றுக்கொள்ள என்ன? நான் நடந்த பாதைகள், நடந்த வழிகள், என்னுடைய அந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, இவையெல்லாம் என்ன பண்ண கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுகளுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்ப தேவனுடைய குணத்தை போல நாம் மாறும் பொழுது, தேவனுடைய குணத்தை போல நாம் இருக்கும் பொழுது, நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை, நிம்மதியை கற்றுத் தருவோம். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நிம்மதியை கற்றுத் தருவோம். அப்ப நிம்மதி உங்களுக்கு வேண்டுமானால் ஆண்டவரை போல, தேவ சுபாவத்தை போல நீங்க மாறினாதான் ஒரு நிம்மதியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா அந்த கசப்புகள், வேதனைகள், சஞ்சலங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்க ஆரம்பிக்கும். கைகளை உயர்த்தி நாங்க சொல்ல போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு நிம்மதி, அமைதி வேண்டுமானால் தேவனிடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்ல போறோம். அல்லேலூயா. கடைசியாக நாம் வாசித்து முடிப்போம். தேவ நாமத்திற்கு மகிமை. ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தத்தை கொண்டு வருகிறது. ஜெபம் என்ன நடக்கும் அப்படின்னா, நான் பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தத்தை கொண்டு வருகிறது. பாவியா இருக்கிற மனிதனை ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரை நேசிக்கிற பொழுது, ஆண்டவருடைய வாழ்க்கையிலே, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தத்தை நமக்கு தேவன் தர. எபிரேய நிருபம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எபிரேய நிருபம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. ஒருவரும் கர்த்தரை தரிசிக்கிறது இல்லை. அல்லேலூயா. திருமணி வாசிக்காத. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும். யாவரோடும் தேவனுடைய பரிசுத்தமாக வேண்டாம். தேவனுடைய குணம்
நம்மை பரிசுத்தமாக்குவது. சொல்றாரு, அப்ப நம்ம ஜெபிக்கிற பொழுது, தேவனோடு இருக்கிற போது நம்ம வாழ்க்கை பரிசுத்தத்தை மாற்றுவாங்க. சொல்றா பாருங்க, யாரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. ஆமென், அல்லேலூயா. அவ பரிசுத்தமாக வேண்டுமானால் அன்றாடம் வாழ்க்கையிலே தினம் 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 நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டுமானால் ஜெபம் என்கிற அந்த ஆயத்தை கையில் எடுக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை கர்த்தர் தினம் 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 ஒரு புதிய சிருஷ்டியாக, ஒரு புதிய மனிதனாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. தினம் தினம் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, என்னுடைய உள்ளத்துல வெளியில எல்லா பேச்சில எல்லாத்திலையும் ஒரு பரிசுத்தத்தை நம்முடைய ஆண்டவர் தருகிறவர். கையில உயர்த்தி ஆமென் சொல்ல போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. அதான் வாசிக்கிறோம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்கவே முடியாது, ஜெபிக்கவே முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனிடத்திலே போகவே முடியாது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மை பரிசுத்தமான மனிதனாய் மாற்றி சாகு வரைக்கும் அவரோடு இருக்கிற பொழுது நம்மை அந்த மனம் நம்ம பரிசுத்தமாய் மரிக்கும் பொழுது ஆண்டவர் வருகையிலே நம்ம உயிரோடு கர்த்தர் எழுப்புவார். அல்லேலூயா. இல்லைன்னா கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலை தான் மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏற்படும். ஒருவேளை நம்ம உயிரோடு இருப்போம்னா பரிசுத்தமாய் காணப்படும் பொழுது, தேவனுடைய சத்தம் கேட்கும் பொழுது, அவருடைய வருகை வரும்பொழுது பரிசுத்தமாய் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியும். ஆமென். சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். வெளிப்படும் வாசிக்கிறோம். அப்ப பரிசுத்தமாகுதல் என்பது என்ன? ஜெபத்தினாலே மட்டுமே நம்ம பரிசுத்தமாய் வாழ முடியும். கையில உயர்த்தி அல்லேலூயா. ஜெபத்தினாலும் வேத வாசிப்பினாலும் தேவனோடு இருக்கிறதாலும் ஆராதனை மூலமாகவும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு பரிசுத்தத்தோடு நாம் காணப்பட முடியும். தேவ சமூகத்தில் தைரியமாக நிற்க முடியாது. அந்த கிருபையை நமக்கு ஆண்டவர் தருவாராக. கையை உயர்த்தி ஆமென் சொல்ல போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு பார்த்தனா அவனோட ஜெபிக்கிற மனிதனா இருந்தான். தேவனோட கர்த்தர் கூட இருந்தால் வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த பிரச்சனைக்கு, அந்த ஆபத்தான காரியத்திற்கு, அந்த மோசமான காரியத்திற்கு, அந்த பாவத்திற்கு அவன் விலகி ஓடினான். அல்லேலூயா. அப்போ ஒருவேளை கர்த்தர் அவனை இல்லை அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சொல்ல முடியாது. சிறைச்சாலையிலே கடந்து, அப்படியே பாவத்திலே கடந்து, சிறைச்சாலையை கடந்து அவன் அப்படியே செத்து போயிருப்பான். யோசேப்பு என்கிற ஒரு மனிதனுடைய பெயரே பைபிள் இல்லாம போயிருக்கும். ஆனா ஒரு அடிமை போன ஒரு மனிதன் யோசேப்பை ஆண்டவர் பரிசுத்தமாய் காத்திருந்தார். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் தன்னை கரைப்படுத்தாதபடி வாழ்ந்தான். அந்த ஊரிலேயே, அந்த எகிப்திலேயே அவனை கர்த்தர் உயர்த்தி வைத்திருந்தார். அல்லேலூயா. அவ பரிசுத்த ஒரு ஜெபம் அவன் பரிசுத்தமாக்குறது மட்டுமல்ல, ஜெபம் பரிசுத்தமாக்கி நம்மை உயர்த்துகிறது. உயர்வான பதவிகளை, உயர்வான எண்ணங்களை, உயர்வான நிலைகளை நமக்கு ஆண்டவர் தருகிறவர். கையில உயர்த்தி ஆமென் சொல்ல போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 8:46 வாசிக்க சொல்றாரு. நீ வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 46, 47 வாசித்து நாம் ஜெபம் பண்ணி முடிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 46, 47 வாசிக்கலாம். என்னிடத்தில் பாவம் உண்டு ஏன் சொல்ற பாருங்க, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க, நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? தேவனால் உண்டானவன், தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி தேவனுடைய கொடுக்கிறான். வசனத்துக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடுக்க மாட்டீர்கள் என்று இடத்தில் பாவம் உண்டென்று சொல்ல, என்கிட்ட பாவம் உண்டு சொல்ல முடியுமா கேட்கிறாங்க. இல்ல சொல்றாங்க, ஏதோ சொல்றாங்க. ஆனா இயேசு நீ சொல்ல முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. என்னிடத்தில் பாவம் உண்டு சொல்ல முடியுமா? யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கவில்லை? தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறான். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரை ஆராதிக்கிற பொழுது
பாவங்கள் இருந்து விலைக்கு கத்தர் காப்பார். நம்மை கத்தர் ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்ல போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்ற காலவேளையிலே ஜெபிக்கும் பொழுது நமக்கு வருகிற நன்மைகளை நாம் பார்த்தோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒன்று, ஜெபம் வாழ்க்கையிலே ஒரு தேவனுடைய சத்தத்தை கேட்க உதவுகிறது. ஜெபம் வாழ்க்கையிலே எழுப்புதலை கொண்டு வருகிறது. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய குணங்களை வெளிப்படுத்துகிறது. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை தருகிறது என்று நாம் பார்த்தோம். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபம் பண்ண போகிறோம். 21 ஜெபத்திலே நீங்கள் தினந்தோறும் ஜெபியுங்கள். இந்த வசனங்களை எழுதி வைத்துக் கொண்டு நீங்கள் தினம் தியானம் பண்ணுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் இது மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்ல போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போறோம். எல்லா கண்களையும் மூடி இருக்கிற இடங்களில் ஆண்டவரே நோக்கி பார்க்கிறோம். அப்பா இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருவருக்காக தேவ கரம் இறங்கும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக, ஜெபிக்கிற அந்த வரத்தை நமக்கு தரும்படியாக, எழுப்புதலை கொடுக்கும்படியாக, பரிசுத்தத்தை தரும்படியாக, தேவ கரமோடு இருக்கும்படியாக ஜெபம் பண்ண போறோம். துணைவியார் மாஸ்டர் வந்து முன்னாடி ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண போறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண போறோம். நாளை சுருக்கமா ஜெபம் பண்ணுவாங்க. வாங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் எல்லாரும் சேர்ந்து அவருடைய இணைந்து கொண்டு ஆமென் சொல்லுங்க. ஆமாண்டவரே, அல்லேலூயா. இயேசுவின் நாமம் வல்லமை, இயேசுவின் நாமம் வல்லமை, இயேசுவின் நாமம் வல்லமை, இயேசுவின் நாமம் வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, ஜெபம் ஆண்டவர் தேவ சத்தத்தை கேட்க பண்ணுகிறது. ஜெபம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. ஜெபம் தேவனுடைய குணங்களை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை நம்ம வாழ்க்கையில் செய்கிறது. ஆமென். ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். Thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. எங்கள் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா மகா பெரியவரே ஸ்தோத்திரம். யோசனையிலே பெரியவரே, செயல்களிலே வல்லமையுள்ளவரே, மகா பெரியவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, எங்கள் ஜீவனுள்ள தெய்வமே, எல்லா ஜீவனுக்கும் அதிபதியே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். அப்பா உம்மை நாங்கள் புகழ்கிறோம் சுவாமி. ஹalleluya, ஹalleluya. சமுத்திரத்தின் மீது நடந்தவரே ஸ்தோத்திரம். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவரே ஸ்தோத்திரம். குருடரை பார்க்க வைத்தீர், முடவனை நடக்க வைத்தீர். சர்வ வல்லமையுள்ள தெய்வம், நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம், அவர் ஜீவனுள்ள தெய்வமாய் இருக்கிறபடியினாலே என் தெய்வமையும் நாங்கள் போற்றுகிறோம். அப்பா இன்றைக்கு கேட்ட அந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னீரே. எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று பார்க்கிறோம். அப்பா ஆவியானவரே ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்கிற தெய்வமே ஸ்தோத்திரம். இந்த டிசம்பர் மாசம் அப்பா 21 நாள் உபவாசம் பண்ணி உம்முடைய திருமுகத்தை பார்க்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த பாக்கியத்தையும் அந்த ஸ்லாக்கியத்தை நீர் கொடுத்த உம்முடைய கிருபைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற சாமி. ஜெபத்தை கேட்கிற தெய்வமே, உமக்கு நாங்கள் கோடான கோடி 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 ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். அப்பா ஒரு எஸ்தர் ஜெபத்தை கேட்டு யூத ஜனத்தை காப்பாற்றின தெய்வம் இன்றைக்கு நீ ஜீவிக்கிறீர் ஆண்டவரே. யோனா மீனின் வயிற்றிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிட்டு ஜெபித்தார். மீனின் வயிற்றிலிருந்து யோனாவை காப்பாற்றினவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறீர். அந்த நினைவு பட்டணத்தை அப்பா நீர் காப்பாற்றினீர் ஆண்டவரே. 3 நாள் உபவாசம் பண்ணி உம்மை நோக்கி பார்த்தார்கள். தெய்வம் அந்த ஊரை காப்பாற்றினீர். நினைவே பட்டணத்தார் எல்லாரையும் காப்பாற்றினீர் ஆண்டவரே. ஒரு யோனா தீர்க்கதரிசி நிமித்தம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை
என் கட்டளையிட்ட தெய்வம் இன்றைக்கும் நீங்க ஜீவிக்கிறீங்கப்பா. உம்முடைய நாமம் அதிசயம் அப்பா. உம்முடைய நாமம் ஆச்சரியமான நாமம். உம்முடைய நாமம் வல்லமை உள்ள நாமம். உம்முடைய நாமம் பராக்கிரமுள்ள நாமம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம் உடையவர். எல்லா நாமத்திலும் மேலான நாமம். மேலான நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமமாய் இருக்கிறபடினாலே உம்மை நாங்கள் போற்றி புகழ்கிறோம் ஆண்டவரே. இந்த சத்தியத்தை கேட்டு ஆண்டவரே ஒவ்வொருவரும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளத்திலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை, ஒரு ஜெப ஆவி ஒவ்வொருக்குள் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். நுகங்களையும் கட்டுகளையும் முறிக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரும் நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரும் உம்முடைய பிரசன்னத்துக்குள் மறைத்துக் கொள்ள சாமி. உம்முடைய அபிஷேகம் மகா பெரியதாண்டவரே. ஒவ்வொருவரும் உம்முடைய பிரசன்னத்துக்குள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஒருவரே ஆளுகை செய்யும். நீர் மகா பெரியவராய் இருக்கிறபடினாலே உம்மை பாதத்தை பணிந்து ஆண்டவரே உமையே நோக்கி பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறதப்பா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 34வது அதிகாரத்தில் 8வது வசனம் இப்படியாய் சொல்லியிருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும் என்று ஆண்டவரே இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லியப்பா. நீ நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராய் இருக்கிறேன். உமக்கே நாங்கள் துதி கன மகிமை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாமே சொல்லுவோம். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆஹா, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சொல்லுமா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆஹா, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஸ்தோத்திரம். இந்த புயல் மற்றும் மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அநேக கிராமங்கள் கடலூர் மாவட்டத்தில் எத்தனையோ கிராமங்கள், சிதம்பரம் பகுதி எத்தனையோ கிராமங்கள் இன்றைக்கு தண்ணீரிலே இருக்கிறது. எல்லா கிராமத்திலையும் தண்ணீர் உள்ளே புகுந்து அநேக வீடுகளுக்குள்ள தண்ணீர் புகுந்து ஜனங்க கஷ்டப்படுறாங்க. அந்த மக்களுடைய பாதுகாப்புக்காக, சுகத்திற்காக எத்தனை பேர் சிறு குழந்தை வச்சிருப்பாங்க, எத்தனையோ பேர் குழந்தைய வயதான வச்சிருப்பாங்க. குடும்பத்துடைய ஆறுதலுக்காக, பாதுகாப்புக்காக, நல்ல உணவு கிடைக்கும்படியாக, உடை கிடைக்கும்படியாக, நல்ல தைரியம் உண்டாகும்படியாக, கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும்படியாக, தேவனுடைய நம்பிக்கை இருக்கும்படியாக ஜெபம் பண்ண போறோம். பரலோக பிதாவே, இந்த நாட்கள் ஏற்பட்ட இந்த புயல், இந்த மழை வெள்ளத்தினாலே எங்கள் பகுதியில் எத்தனையோ மக்கள், எத்தனையோ சபைகள், எத்தனையோ விசுவாச மக்கள், எத்தனையோ பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்பா. எத்தனை வீடுகளோட தண்ணீர் புகுந்து இன்னமும் ஜனங்க வெளியே வர முடியாம, சரியான உணவு இல்லாம அரசு கட்டங்களிலே தங்கியிருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தை அவரை ஆசீர்வதிக்கிறேன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். நாங்கள் நேரா சந்திக்க முடியாவிட்டாலும் நாங்கள் இங்கிருந்து ஜெபிக்கிற ஆண்டவரே, தண்ணி வடிந்த பிறகு நாங்கள் நிச்சயமாய் பார்ப்போம். நான் இங்கிருந்து மக்களை ஆசீர்வதிக்கிறேன்.
அந்த மக்கள் நான் தைரியம் சொல்றேன், ஆள சொல்றேன், கலங்காதே, திகையாதே, பயப்படாதே. நேரத்தில் வாசிகளை பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று சொன்னீங்களப்பா. எல்லா மக்களையும் கலக்கத்தை, பயத்தை, கண்ணீரை, வேதனையை மாற்றும். எத்தனையோ பொருட்களை இழந்திருப்பாங்க, இயேசுவின் நாமத்தில் அவைகள் மாறுவதாக. தேவனுடைய கரம் ஒவ்வொருடும் இருப்பதாக ஆண்டவரே. எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. எங்க சபையை சுற்றி போட்டு தண்ணி நிறைய நிற்குது, சீக்கிரம் தண்ணீர் சீக்கிரம் வடிகட்டும். வர ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சபைக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து ஆராதிக்க தேவனை மகிமைப்படுத்த உதவிச்சு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமான சமாதானமும் சந்தோஷமும் நம்முடைய உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்கள் யாவரோடும் என்றும் என்றும் சதாகாலம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நம்முடைய சபை வெளியில் இருக்கிற அந்த தண்ணீரை நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னு சொன்னா தண்ணீர் இருக்கிறதால இன்னைக்கு சபைக்கு நினைக்கிற வர முடியாம ஒரு நிலைமை காணப்படுகிறது. அந்த தண்ணீரை நீங்க பார்க்க போறீங்க. ஏன் அப்படின்னா நீங்க அதுக்காக ஜெபிக்கணும். தண்ணீர் சீக்கிரம் வடியணும். சீக்கிரத்தில் நாங்கள் இயல்புள்ள திறவு என்பதாக அதை நம்ம பார்க்க போறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய சபை சுற்றிலுமாக சபை இது வாசற்படி, இது மேடாக்கிறதுனால இவ்வளோ தண்ணி நிற்கிது. இன்னும் பள்ளத்துக்கெல்லாம் போனால் தண்ணி இவ்வளோ தண்ணி வந்துடும். நெஞ்சளவுக்கு தண்ணி இங்கெல்லாம் சுற்றி ஃபுல்லாக இருக்குது. ஆனால் சபை வாசற்படியாக இருக்கிறதுனால இதில் முழங்கால் அளவு தண்ணி இருக்குது. சபையை சுற்றிலுமாக தண்ணி நிற்கிறதுனால இன்னைக்கு ஆராதனைக்கு ஜனங்கள் வர முடியல. நெஞ்ச அளவுக்கு மேலே தண்ணி அங்கே ரோட்டில் இருக்கிறதுனால ஜனங்கள் வர முடியாது, வழி சரியாக வழி தெரியாது, வர முடியாமல் இருக்கிறாங்க. நம்முடைய சபையிலே இருக்கிற இந்த தண்ணீர்கள் சீக்கிரம் வடியும்படியாக, சீக்கிரத்தை இயல்புகளை திரும்பும்படியாக நீங்கள் எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.